Hey guys, welcome back to our channel. இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் ஹேமதர்ஷினி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஏற்கனவே நம்ம சேனலில் சில்க் த்ரெட் இயரிங் வீடியோ போட்டிருக்கோம், ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடி 1 இருக்குல்ல, ஆடி 1க்கு வந்து தேங்காய் சுடுவாங்க, அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி தான். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து நல்லா தூளாக நுணுக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட போட்டு நுணுக்கிக்கலாம். நல்லா தூளாக இருக்கணும், அப்போ தான் நம்ம அந்த ஓட்டைக்குள்ளே விடும் போது உள்ற போகும். அப்புறமா நான் பொட்டுக்கல்ல எடுத்திருக்கேன். அப்புறமா பாசிப்பருப்பும் எள்ளும் வறுத்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நான் பச்சரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை தேங்காய் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3 தேங்காய் செய்கிறேன், அதனால் உள்ளே கொஞ்சமாக தானே ஸ்டஃப் பண்ண முடியும். நான் எடுத்திருக்க அளவும் 3 தேங்காய்க்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அள்ளி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சரிசி, வெல்லம், எள்ளு, பாசிப்பருப்பு இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வெல்லம் போட்டிருக்கனால அதெல்லாம் ஊறிடும் நல்லா, அதனால தான் நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இப்போ வந்து நம்ம 3 தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம்ல, நல்லா முத்தின காயாக எடுத்துக்கோங்க. மேலே இருக்க இந்த நாரெல்லாம் பிச்சிடுங்க. இந்த மாதிரி பிச்சு எடுத்ததுக்கப்புறம் எந்த 3 கண்ணில் எது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதில் எது ஓட்டை போட ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. கோனூசி இருக்கும்ல, கோனூசி வச்சு இப்படி நல்லா எடுத்து விட்டிங்கன்னா ஓட்டை விழுந்துடும். நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க, அப்போ தான் ஓட்டை விழுகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டை விழுந்திருக்கு. நல்லா முத்தின காயினால பெருசாக இருக்கும். சைடில் நல்லா குத்தி குத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் இந்த தேங்காய் சைடில் போகும், உள்ளே விழுந்துக்கும். இப்போ வந்து நம்ம ஓட்டை போட்டிருக்கோம்ல, தேங்காய் தண்ணியை வெளியே எடுத்துடலாம். தேங்காய் தண்ணி உள்ளே இருந்தால் ஸ்டஃப் பண்ண முடியாதுல்ல, தேங்காய் தண்ணியை வெளியே எடுத்து நம்ம சுடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆட்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஊற்றிடும். உள்ளே கம்மியாக தானே இருக்கும், அதனால் டக்குன்னு ஊற்றிடும். நான் வந்து சைஸ் கரெக்டாக குச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த குச்சி வந்து உள்ளே விட்டு பார்க்குறேன். பாருங்கள், அந்த குச்சி சைஸ் வந்து இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நுனியில் வந்து கூர்மையாக இருக்குது. நொனா குச்சி தான் நீங்கள் எடுக்கணும். வேப்பங்குச்சி எடுத்திங்கன்னா கசக்கும். இது இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேறு எதுவும் எடுத்துக்கோங்க. ஆனால் வேப்பங்குச்சி மட்டும் எடுத்துக்காதீங்க, எந்த இது கசக்குமோ அதை எடுத்துடாதீங்க. இப்போ குத்தி பாருங்கள் நல்லா. இந்த மாதிரி நல்லா குத்தி சுற்றி விட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுன்னா அப்போ நீங்கள் ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி போகலைன்னா இன்னும் கொஞ்சம் சீவி விட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக அவுல் ஆட் பண்ணிக்கிட்டேன், அங்கே சொல்ல மறந்துட்டேன், நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணலாம். தேங்காய் வந்து நம்ம எல்லாமே போட்டு பரட்டி வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோனூசி இருந்தால் குத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் டக்கு டக்குன்னு உள்ளே போகும். இப்போ வந்து அது வேகிறதுக்காக தேங்காய் தண்ணி உள்ளே விட்டுக்கிட்டேன். நான் வந்து வெளியே தான் செய்கிறேன், அதனால் தேங்காய் வந்து நல்லா அப்படி சுற்றி சுட்டுக்கோங்க. குச்சி வேகக்கூடாது, இந்த மாதிரி சுற்றிங்கன்னா தான் வேகும், தேங்காய் வேகும். அப்போ தான் நறுக்கு முறுக்குன்னு இருக்காது அந்த தேங்காய். இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. அந்த தேங்காய் நல்லா உடஞ்சி வரணும், அப்போ தான் நல்லா சுற்றுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் கேஸ்லேயே கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கேஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் டெரஸ் கார்டனில் கூட பண்ணிக்கலாம். சில பேர் காடு இல்லைன்னா இந்த மாதிரி மேலே வந்து அந்த இரும்பு தட்டு இருக்கும்ல, அதில் வந்து இந்த மாதிரி விறகெல்லாம் வச்சு வேக வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி சுற்றி சுற்றி இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சுட்டுட்ருக்கையிலேயே உடஞ்சி வந்திருக்கு. அது ஒன்றும் பண்ணாது, தேங்காய் நல்லா வேகும். நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு கொட்டாங்குச்சி பிரித்து எரிஞ்சிரும். நீங்கள் சுற்றி சுற்றி தான் காமிச்சிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நீங்களே வீடியோவில் பாருங்கள், எல்லா தேங்காயும் உடஞ்சி வந்திருக்கு. நல்லா இன்னும் நல்லா சுடணும். சுற்றி சுற்றி சுட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மேலே வர அனலில் காமிச்சிக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் சுடும். கேஸில் பண்ணிங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சுற்றி சுற்றி விட்டு பண்ணிக்கோங்க. அதில் கொட்டாங்குச்சி பிடிச்சதுன்னா ஒன்றும் பண்ணாது. நீங்கள் வாயில் ஊதி விட்டிங்கன்னா சரியாக போயிடும். இன்னும் 4 தண்ணி தெளிச்சுக்கோங்க மேலே. இந்த மாதிரி குச்சியில் காமிச்சிடாதீங்க, அப்புறம் விறகும் பிடிச்சி எரிஞ்சிரும். இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சிக்கிச்சுன்னா இப்படி மண்ணில் வச்சு தேய்ங்க, அவுஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் சுட்டு எடுத்துட்டேன். மேலே அந்த கறி வேணான்னா நல்லா கழுவி விட்டுக்கோங்க. கையில் தேய்ச்சி கழுவுனீங்கன்னா கழுவிடும். இப்படி நீங்கள் கீழே கூட தட்டலாம். கீழே தட்டினா கொஞ்சம் தேங்காய் உடஞ்சிரும். அதனால் கையில் வச்சுக்கிட்டே கட்டிங் பிளேடு இல்லைன்னா ஏதாவது இரும்பு பொருள் வச்சு நல்லா தட்டி மேலே அப்படியே தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா 2ஆக பொழந்துரும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டிங் பிளேட் வச்சு மேலே தட்டிகிட்டே இருங்க, அதுவே உடஞ்சிரும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுவே செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.